கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிக்கு மர்டர்ஸ் அந்த தான் பார்க்க போகிறோம். லைக் ஸ்பெஷல் பார்ட்டாக தான் போடுறேன். ஹாப்பி பர்த்டே சாம் சரண் நினைக்கிறேன். ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக தான்டா. ஸோ இது நான் டைம் சுத்தமாக இல்லை. நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி இப்படி போட்டேன். ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவசரமாக இந்த கதையை வேக வேகமாக சொல்லியிருந்தேன்னா. ஸோ இந்த சீரீஸ் 2 பார்ட்டாக போட்டிருந்தேன். ஸோ அது பார்க்காத பார்த்துட்டு வந்துடுங்க. முன்னாடி என்ன பார்த்துருந்தா, நீங்கள் உங்கள் லைக் 4 ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க. அந்த ஒரு லைக் ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டல். ஸோ அங்கே தான் நீங்கள் ஜிமினியும் ஜேகேயும் பார்க்குறீங்க. அவனுங்க நல்லாவே பழகுறானுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு மியா காண போகிறா, அதுக்கப்புறம் ரோஸ், அதுக்கப்புறம் ஐயோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காணாமல் போயிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப சஸ்பிஷியஸாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்ச நாளாக தெரிய வருது அந்த ஹோட்டல்லே நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ அந்த கிச்சனில் ஒரு கால் இருக்குது. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது ஐயோட காலுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரொம்பவே பயந்து அந்த ஹோட்டலை விட்டு ஓடுறீங்க. அதுக்கப்புறம் தெரிய வருது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு நீங்கள் ஓடி வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒரு வீட்டில் இருக்கீங்க. அங்கே நீங்கள் ஜேகே வர மாதிரி ரொம்ப பயப்படுறீங்க. ஸோ அதுலேருந்து கண்டினியூஷன் அதில் பார்க்கலாம்டா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போ லைக் ஒரு 2 or 3 month போயிருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த பயம் போவே இல்லை. நீங்கள் எப்போவுமே ஜங்குக்கை நினச்சி ஜிம்மினை நினச்சி ரொம்பவே பயப்படுறீங்க. எங்கே அவன் திரும்ப வந்துடுவானோ, திரும்ப அந்த குழந்தைய அப்படியே வாங்கிட்டு போயிடுவானோன்னு உங்களுக்கு ரொம்பவே பயம். ஸோ இப்படியே தான் கொஞ்ச நாள் போகுது. இப்போது உங்களுக்கு நீங்கள் தனியாக தானே இருக்கீங்க. உங்களால் சமைக்கவும் முடியல. ஸோ எதுவுமே வீட்டில் இல்லைனால நீங்கள் க்ரோசரி ஷாப்பிங் மாதிரி வந்திருக்கீங்க. குழந்தைக்கு சரி எதாவது சாப்பிட வாங்கலாம், லைக் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மட்டும் வந்திருக்கீங்க. ஸோ அங்கே எடுத்துகிட்ருக்கீங்க எல்லாத்தையுமே. பாப்பா பார்த்தா அழுது. சோ 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 சரி 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 என்னடா அழாதடா இருடா, அம்மா வாங்கிட்டு இருக்கல, ப்ளீஸ் அழாத சொல்லுமே. சரி அது பாட்டுக்கு அழுதுட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் பக்கத்தில் ஃபீடிங் இது இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ரூம் அது இருக்கும்ல. ஸோ இருக்கான்னு கேட்டோன்னா அவங்களும் சொல்கிறாங்க இருக்குன்ற மாதிரி. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம் கண்டுபிடிச்சி போயிடுறீங்க. சரி இந்த மம்மா சாப்பிடு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க. எத்தனை நாள் இப்படி ஓடி ஒளிய போகிறேன்னு தெரியல. அவனுங்க என்னை தேடி வந்துட்டானுங்கண்ணா. நான் என்ன பண்ணுவேனே தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. கடவுளே ப்ளீஸ் என்ன அந்த கொலைகாரங்கிட்டேருந்து காப்பாற்று ப்ளீஸ். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் ஃபீட் பண்ணுறீங்க. பாப்பா தூங்கிடு. நல்ல வேலை தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வெளில வரீங்க. இங்கே பார்த்தா லைக் ஒருத்தவங்க பொருள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க லைட்டாக அடிபட்டிருக்கு நெத்தியில். பேண்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. என்ன யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்கீங்க. அது பார்த்தா ஜங்கு. ஒரு நிமிஷம் உங்களுக்கு அப்படியே ஒன்றுமே புரியல. ஜங்குக்கா? ஜங்குக்கு எப்படிங்க? இல்லை என்னை தேடி இங்கே வந்துட்டான். இல்லை அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. அப்படியே பார்க்குறீங்க அவன் வரானான்னு சொல்லிட்டு. அவன் சில பொருள்லாம் வாங்குறான் சாப்பிட்றதுக்கு, லைக் சிப்ஸு பிஸ்கட் மாதிரி வாங்கிட்டு இருக்கான். என்ன இந்த இடத்துல என்ன பண்ணுறான்? ஒரு வேளை நம்ம அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டானோ? கடவுளே ப்ளீஸ் காப்பாற்று. சரி குழந்தைய பார்க்குறீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கு. நல்ல வேலை பாப்பா தூங்குறான். இங்கேருந்து எப்படியாவது போயிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அவன் உங்களை தேடுறானான்னு பார்க்குறீங்க. அவன் பாட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு லைக் அவன் பிஸ்கட்டு சிப்ஸ்லாம் வாங்கினால ஸோ அதை வாங்கிட்டு வெளில போகிறான். கடவுளே நல்ல வேலை என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரல போல். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க அவன் வெளில போயிட்டான்னு தெரியுது. நீங்கள் வாங்கினதுக்கு மட்டும் போட்டு டக்குன்னு அப்படியே வெளில ஓடுறீங்க. கடவுளே பார்த்துடக்கூடாது சொல்லிட்டு அப்படியே வேகமாக போகிறீங்க. பின்னாடி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. வயன் ஜங்கு கூட வாய்ஸ். நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் அவன் கிட்ட வர மாதிரி இருக்குது. அப்போ தான் திரும்புறீங்க. லைக் கத்தி எடுத்துகிட்டு உங்களை பின்னாடியே அவ்வளோ கோவமாக ஓடிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. வேகமாக ஓடுறீங்க. ஆக்சுவலாக அவன் நார்மலாக தான் அவங்களை கூப்பிட்டுட்டு பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கான். உங்களுக்கு அப்படி தோணுது. வயன் நில்லு வயன். ஆனால்
நீங்கள் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் சிக்னல் வருது, லைக் சிக்னல் முடிய போகுது அந்த ரெட் லைட்டு. ஸோ நீங்கள் க்ராஸ் பண்ணிடுறீங்க. அது ஜேகே பார்க்கல. டக்குன்னு வேகமாக வரான் உங்களை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒரு லாரி வேகமாக வந்து இடிச்சிடுது. ஸோ அந்த லாரியோட முன்னாடி இடித்து ஜேகே அப்படியே மயங்கி விழுந்துடுறான். பார்த்தா அவன் பின்னாடி லைக் தலையில் அடிபட்டு அப்படியே ரத்தம் வருது. நீங்கள் உங்களால் இவ்வளோ பயம், அவ்வளோ பெரிய சத்தம் கேட்டிருக்கு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஓடின நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறீங்க. என்ன என்ன சத்தம் அது? ஜங்குக். நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்புறீங்க. பார்த்தா ஜங்குக் அங்கே அடிபட்டு கிடக்குறான். அவ்வளோ கூட்டமாக இருக்குது. உங்களுக்கு அவனுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பக்கம். என்ன இருந்தாலும் நீங்கள் அவனை ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணிங்களா. ஸோ வேகமாக ஓடுறீங்க. அங்கே பார்த்தா ஃபுல் க்ரௌடாக இருக்குது. எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு பார்க்குறீங்க. அங்கே ஜங்குக் அடிபட்டு கிடக்குறான். லைட்டாக கண் முழிச்சு அந்த லைட்டாக அந்த மயக்கத்துக்கு முன்னாடி அப்படியே பார்த்துட்ருக்கான் யாரெல்லாம் இருக்காங்கன்ட்டு. நீங்கள் பார்க்கறது தெரியுது, ஏதோ உங்ககிட்ட சொல்ல வர மாதிரி இருக்குது. அப்புறம் அன்கான்ஷியஸ் ஆகிடான். நீங்கள் டக்குன்னு பக்கத்தில் ப்ளீஸ் ப்ளீஸ் அவரை ஹெல்ப் பண்ணுங்கள், ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்புறம் டக்குன்னு ஆம்புலன்ஸை கால் பண்ணுறாங்க. அவங்க கூட இருக்கவங்கலாம் கேட்குறாங்க, எதுக்கு அவர் துரத்திட்டு வந்தார், நீங்கள் யார், அவர் யார் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஹஸ்பண்ட், எங்கள் 2 பேருக்குள்ளே சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால தான், ப்ளீஸ் 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 கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது. ஸோ அவசரமாக ஐசியூவில் சேர்க்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வெளிலே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுவும் ஆகக்கூடாது எதுவும் ஆகக்கூடாது சொல்லிவிட்டு. ஸோ அவ்வளோ சீரியஸாக ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. லைக் 1 டே கிட்ட ஆகிடுது அது முடியவே. ஸோ அங்கங்கே டாக்டர் போயிட்டு வராங்க. நீங்களும் கேட்குறீங்க ஜங்குக் எப்படி இருக்காருன்ட்டு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜங்குக் ஆனால் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கார். நீங்கள் பாப்பா வச்சுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப கை வலிக்குது. அதுக்கப்புறம் ஜங்குக் பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது. ஸோ அதை போட்டு உட்காந்துட்டு பாப்பா தட்டிகிட்டே இருக்கீங்க. சரி 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 அம்மா, சரிடா சரிடா, அழக்கூடாது அழக்கூடாது, ஏதாவது சாப்பிட்றியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அம்மா சாப்பிட்றியா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தா லைட்டாக ஜங்குக் கை ஆடுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவனையும் பார்த்துட்டு இருக்கீங்க. டக்குன்னு பார்த்தா அவன் கத்தி எடுத்து உங்கள் லைக் அவங்க நெஞ்சில் குத்துறான். நீங்கள் ஹேன்னு கத்திட்டு அப்படியே கீழே வந்துடுறீங்க. பாப்பாவும் மடியில் தான் இருக்குது. அப்படியே விழுந்துடுறீங்க. உங்கள் டக்குன்னு அந்த சவுண்டு கேட்கவும் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. மேம் மேம் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் ஜங்குக் கண்ணே முழிக்கல. பட் உங்களோட இமேஜினேஷன் எங்கேயோ போகுது. ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு நைட் மேரர், அவ்வளோதான். மேம் ஆர் யூ ஆல்ரைட்? எஸ் ஐ ஆம் ஆல்ரைட், யூ மே கோ, தேங்க்யூ அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாம் போய்ட்றாங்க. ஒன்றும் இல்லை ஓயன், எதுவும் இல்லை ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் அப்போ தான் லைட்டாக அந்த சவுண்ட் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் கான்ஷியஸே வருது ஜேகேக்கு. நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம்? அப்போ தான் ஜங்குக் கண்ணு முழிக்கிறான். நீங்கள் அப்படியே நின்னே பார்க்குறீங்க. ஓயன் நீ தானே அது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கிளியர் ஆகுதுக்கா அவனுக்கு விஷனே. ஓயன் நீ தானே அது? நான் தான். எதுக்கு இங்கே வந்தேன்? என்னை கொல்றதுக்கு வந்தியா? தயவு செஞ்சு என்னை விட்டுரு, என் குழந்தைய விட்டுரு. நாங்கள் எந்த தப்பும் படல, இங்கேருந்து போயிடுறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுரு, கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ், உன் காலில் வேணா விழுற, என்னையும் குழந்தைய விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. என் கந்துச்சுமே எங்களை எதுவும் பண்ணிட வேண்டாம்னு சொல்லு சாக்கு ப்ளீஸ். ஏன் பயப்படுற? அவனே உயிரோட இல்லை, அப்புறம் அவன் எப்படி கொல்லுவான்? வாட், என்ன சொன்ன? ஆமாம் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக உன்னை பார்க்கணுன்னு நான் வந்தேன். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல. நான் பண்ணது தப்பு தான், மகா முட்டாள்தனம், மகா சைக்கோத்தனம்.
ஆனால் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அது நீ போன கொஞ்ச நாளில் தெரிஞ்சுக்கிட்ட வயன். என்னால் பழையபடி இருக்க முடியல. ஏதோ யாரையும் மிஸ் பண்ணுற மாதிரி பைத்தியம் பிடிக்காத குறையோடு அழைச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் புரிஞ்சது அது ஒன்று மிஸ் பண்ணுறேன்னு. அந்த நிமிஷமே முடிவு பண்ணி இதெல்லாம் விட்டுட்டு உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். நானும் ஜிம்முனும் ஜீப்பில் வந்துட்டு இருந்தோம். அப்போது எதிர்பாராத விளம்பரம் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஜிம்மு நடந்துட்டேன். எனக்கு நான் கஷ்டப்பட்டு தான் பொழைச்சேன். ஹாஸ்பிட்டலில் 10 நாள் இருந்து அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லாகி நீ அந்த ரெஜிஸ்டரில் உன்னோட அட்ரஸ் எழுதிருந்தல, அது என் மைண்டில் இருந்துச்சு. அதை வச்சு கஷ்டப்பட்டு உன்னை தேடி வந்த உன்னை உங்கள் வீட்டுக்கு போய் கேட்டால் நீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ செத்துட்டதா? ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் வீட்டோட சண்டை போட்டு வந்திருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால்தான். ஆனால் எனக்கு தெரியும் நீ எங்கேயாவது நல்லா இருப்பேன். உன்னை எப்படியாவது கண்டுபிடிச்சி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எப்படி ஜாக்கோ, எப்படி என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு, அப்பாவி பொண்ணுங்களை கொண்டுட்டு எப்படி மன்னிப்பு கேட்க உங்களுக்கு மனசு வருது? எப்படி அசால்ட்டா கேட்குறீங்க? மன்னிப்பால் அந்த உயிரை கொண்டு வர முடியுமா உங்களால்? என்ன மன்னிச்சிடுவேன். சத்தியமாக அதெல்லாம் தொடவே மாட்டேன். உன் கூட இருக்கணும், நம்ம குழந்தைய பார்க்கணுன்னு இவ்வளோ ஆசையாக வந்தோம் தெரியுமா? ஜிமின் என் கூட அவன் மட்டும்தான், பாவனும் இல்லை. என்னை மடிச்சு ஏற்றுக்கோ ப்ளீஸ். ஐ ஸ்டில் லவ் யூ. உனக்காக என்ன வேணா நான் செய்ய தயாராக இருக்கேன்னா, இப்போ நீ சாகுன்னு சொன்னா கூட நான் செத்துருவேன். ஸ்டாப் இட் ஜாக்கோ. அந்த மாதிரி பொண்ணு நான் இல்லை. என்ன வேணா செஞ்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, என் வாழ்க்கையில் திரும்ப வராத. நான் மன்னிச்சு ஏற்றுக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய மனுஷியும் இல்லை. தயவு செஞ்சு என்னை விட்டுரு ஒயன் ப்ளீஸ். ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன். நீங்கள் அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் அவன் ஏந்துறான், அதுக்குள்ளே நர்ஸ்லாம் வந்துடுறீங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஆக்சுவலாக பே பண்ணிட்டு போயிட்டீங்க பில் எல்லாமே. ஸோ இப்படியே ஒரு 2-3 நாள் ஆகுது. அவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆகி வரான். நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கிட்டேயே அவன் சுற்றி வரான். நீங்கள் எவ்வளோ அவாய்ட் பண்ண நினைக்கிறீங்க. ஆனால் ஜங்குக் திரும்ப உங்ககிட்ட வந்து சாரி கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு காலையிலே விழுந்துட்டான். உங்களுக்கு மனசே கேட்கல. அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறமா தான் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஸோ அரை மனசாக தான். ஸோ அவனுக்காக இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கான். அவன் கூட இருந்தான், அவன் ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இழந்திருக்கான். ஸோ அதனால் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஆனால் ஜங்குக்கு அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகலை. கொஞ்சம் காயம் ஆழன்றதுனால அப்பப்போ ரொம்ப வலிக்குது அப்படின்னாரு. ஸோ அவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்கனால இப்போ வந்து படுத்திருக்காரு. ஸோ நீங்கள் தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. வயன், என்னை மன்னிச்சிட்டியா வயன்? என்ன மன்னிச்சிட்டியா? அழுதுகிட்டே கேட்குறாரு. எனக்கு தெரியல, நான் மன்னிச்சிட்டேன் நான். ஆனால் உன்னை இப்படியே விட எனக்கு சுத்தமாக மனசு வரல. ஏனே தெரில. எப்படியாவது என் வாழ்க்கை போய்டும்னு நினச்சா நீ திரும்ப வந்துட்ட. என்னோட குழந்தைக்காக மட்டுமே உன்னை ஏற்றுக்கிட்டேன். அது போதும் வயன், அது போதும். நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நான் திருந்துட்டேன், மாறிட்டேன், நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறமேட்டு நீங்கள் அவனை பெட்டில் படுக்க வச்சுட்டு நீ ஷோபாவில் படுத்துக்கிறீங்க குழந்தையோட. குழந்தை நல்லா தூங்குது. அப்புறம் பார்த்தா ஒரு 2 o'clock இருக்கும். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் பார்த்தா ஏதோ நைட் மேரரில் ஒரு மாதிரி உதறலாம் எப்படி இருக்கும் அப்படி. நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா ஜங்குக்கு ஒரு மாதிரி பயத்தில் நடுங்கின எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஜிமின் ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, இழந்துடும் ஜிமின் இழந்துடும் ஜிமின் ப்ளீஸ். ஜிமின் எழுந்துடுடா, எழுந்துடும் ஜிமின் ப்ளீஸ். ஜிமின் அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். ஆக்சுவலாக அந்த ஆக்சிடெண்ட்டான ஞாபகம் வந்திருக்கும் போல். நீங்கள் அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. ஜக்கு ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக ஜக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாகிறான். அப்புறம் திருப்பியுமே ஜிமின் வயனோட நான் இருக்கணும்டா,
வயன் குழந்த 2 பேரையும் பார்க்கணும்டா, ப்ளீஸ் என்னை கூட்டு போடா, ப்ளீஸ் ப்ளீஸ்டா, காலில் வேணா விழுறேன், வயன்கிட்ட எப்படியாவது கூட்டிகிட்டு போடா அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் அவன் தலையை கொதி விட்டுக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. ரொம்ப பாவமாக இருக்கான். ஃபேஸை பார்க்கவே அங்கங்கே அடிபட்டு பேண்டேட் ஒட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அப்படி இருந்தான் அவ்வளோ கெத்தாக ஹேண்ட்ஸமாக அவ்வளோ இதாக இருந்தான் பவர்ஃபுல்லாக. இப்போ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி என்னமோ மாதிரி இருக்குது. ஸோ அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் நெக்ஸ்ட் டே ஆகுது. அவனுக்கு கை கொஞ்சம் தூக்க முடியல. அதனால் ரொம்பவே சாப்பிட ஸ்ட்ரகிள் பண்ணுறான். நீங்கள் சமைச்சிட்டு அப்போ தான் பாப்பா கூட்டி விட்டுட்ருக்கீங்க. அப்படியே அழுதுட்டு இருந்த குழந்த அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட பார்த்துட்டு இருக்கு. என்ன மம்மா சாப்பிட்றீங்களா மம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அது அழகாக க்யூட்டாக சிரிக்குது. சரி சரி மம்மா சாப்பிட்றீங்களா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊட்டி விட்றீங்க. அது அழகாக சிரிச்சுக்கிட்டே அந்த பொம்மையை பிடிச்சிட்டு விளாண்டுருக்கு. அவன் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறான் கையெடுக்க. லைக் அந்த ரைட் ஹேண்ட் தான் வேகமாக போயிடுச்சிருக்கோங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே சாப்பாடு எடுத்து லைட்டாக அவனுக்கு ஊட்டி விட்றீங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி உங்களை பார்க்குறான். வயன் என்னை மன்னிச்சிட்டில்ல, இதுக்காக இவ்வளோ செய்கிறேன், நான் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் யூ லவ் மீ ரைட், என்னை மன்னிச்சிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி கேட்குறான். ஆமாம், ஆனால் திரும்ப நீ இதை பண்ண மாட்டல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சத்தியமாக அவன் அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படி சொல்லிகிட்ருக்கான். அங்கே பார்த்தா லைக் டிவி ஓடிட்டுருக்கு. ஃப்ளாஷ் நியூஸாக இந்த மாதிரி ஒரு லைக் ஒரு 20-25 இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏஜ் பொண்ணு இறந்துட்டதா அப்படி வந்துட்டுருக்கு. பார்த்தா அங்கே சதெல்லாம் பிச்சை எடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க லைக் ஸ்கின் போய் அதுக்குள்ளே ஒரு ஒயிட் கலர் இருக்குல்ல, அதெல்லாம் பிச்சை எடுத்துருக்காங்க. லைக் எலும்பு இருக்குது நிறையா, பாதி சதை எங்கே போச்சுன்னு தெரில, அந்த மாதிரி கொடூரமாக கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. நீங்கள் பார்த்து டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிடுங்க. என்னது? அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக் நோட் பண்ணானா. அவன் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். லைக் பார்த்தானா இல்லையானா உங்களுக்கும் தெரியல. சரி அவன் கண்டுக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்புறம் ஊட்டி விடவும் ஜங்குக்கு எதுவுமே தெரியாமல் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டான். உங்களுக்கு ஒரே யோசனையாக இருக்குது, என்ன இது திடீர்னு இப்படி ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நீங்கள் அந்த காட்டிலேருந்து இங்கே வந்து அந்த மாதிரி எந்த நியூஸுமே பார்க்கல. ஸோ இப்போ தான் ஜங்குக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நியூஸு. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்குது, இது ஜங்குக் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரியும் இருக்குது, உங்களுக்காக தெரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே டே ஸ்கேப். ஸோ ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ஜங்குக் உங்க கூடயே தான் இருக்கான். குழந்தைய அவ்வளோ இதாக பார்த்துக்கிறான். இப்படியே டேஸ் போகுது. ஸோ ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் கர்டல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஓரளவுக்கு ஜங்குக்கு மன்னிச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா ஏற்றிக்கிட்டீங்க. ஸோ உங்கள் லைக் செஸ்ட்டுக்கிட்ட சாஞ்சு படுத்திருக்கான். வயன் எப்போவும் என் கூட இப்படியே இருப்பியா? இருப்பேன் ஜங்கு, இருப்பேன். நீ நீ என் கூடயும் என் குழந்தை கூடயும் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கோ அவ்வளோ தூரம் நானும் இருப்பேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அந்த காதில் அது விழுந்துதா என்னன்னு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். ரியலி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆடுறான். அப்படியே ஜங்குக் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கீங்க. அவ்வளோ குதிக்கிறான் அவன். சரி 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 வா 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 இங்கே வா அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து படுத்துக்கிறான். சரி இப்போ தூங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பாப்பா தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அழகாக தூங்கிட்டுருக்கு குழந்த. ஸோ அப்படியே நீங்கள் ஜங்குக் பார்க்குறீங்க. அவன் அப்படியே கட்டி பிடிச்சி தூங்குறான். நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. லைக் மிட் நைட் ஒரு 3 இல்லை 3:30 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் எழுந்துச்சி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்போ வந்து டக்குன்னு தூக்கம் கலைஞ்சிடுச்சு. ஏன்னா கட்டி பிடிச்சிட்டு டக்குன்னு யாரை எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும்ல. ஸோ நீங்களும் லைட்டாக முழிச்சு பார்க்குறீங்க. பட் அவன் பார்க்குறது நீங்கள் கண்டுக்காத மாதிரி லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறீங்க. இவன் எங்கே போகிறான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக் நீங்கள் முழிச்சிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக எழுந்துச்சி போகிறான். என்னது இந்த நேரத்தில் எங்கே போகிறான்? நீங்கள் அப்படியே பொறுமையாக ஜங்குக் வெளில போயிட்டான். ஸோ நீங்களும் போயிட்டுருக்கீங்க. எங்கே போகிறான்? பழையபடி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டானா? உங்களுக்கு அப்படியே
அள்ளு இல்லை, அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கீங்க அவளை ஃபாலோ பண்ணி. அவன் படிக்கட்டில் இறங்கி போயிட்டான். கிட்டத்தட்ட வாசல்கிட்ட போயிட்டு திரும்பி டக்குன்னு திரும்பினான். உங்களுக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குது. திரும்பி டக்குன்னு ஒரு சவுண்டு, ஹாப்பி பர்த்டே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செம்மையாக கத்துறான். அவங்க ஃபுல்லாக அந்த லைட்டு கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக ஆன் ஆகிடுது. அந்த இடமே அவ்வளோ டெக்கரேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவ்வளோ ஷாக்லேயும் சரி ஒரு சர்ப்ரைஸ்லேயும் சரி அழுகுறீங்க. நீங்கள் அச்சோ ஒயனையா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக் நான் பயந்துட்டேனே. திரும்ப என்ன ஒயன்? இல்லை ஒன்றும் இல்லை. நைட்டில் எங்கே போகிற? ஒன்றும் இல்லை, நீ முழிச்சு பார்த்துட்டு நானும் பார்த்தேன். சரி உனக்கு இந்த காலைல கொடுக்கலான்னு இருந்தேன், பட் இப்போ கொடுத்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதான். இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேக் வெட்டிட்டு 2 பேரும் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஊட்டி விடுறீங்க. சாரி ஜங்குக் தான் உங்களுக்கு ஊட்டி விடுறான். இந்தா நீ சாப்பிடு. இல்லை நீ வேணாம், எனக்கு இப்போ இனிப்பு சாப்பிட்ணுன்னு தோல்ல, காலை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட்டிகிட்டு இருக்கான். ஜங்குக் தூக்கம் வருது, தூங்கலாமா? தூங்கலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் படுத்துருக்கீங்க. அப்புறம் நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. திருப்பியும் ஜங்குக் எழுந்துறான். உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, இப்போது நீங்கள் எழுந்தலை. ஸோ அப்படியே வெளில போகிறான். மயன் நல்லா தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு, இந்த ஜங்குக்கை பற்றி உனக்கு எப்போவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறான். ஸோ இப்படி டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே வருது உங்கள் பர்த்டே அன்னைக்கு. ஸோ ஜங்குக்கு வந்து அவனே சமைச்சு உங்களுக்கு ஊட்டி விடுறான். நீங்கள் வந்து பீச்சுக்கு போகலாமான்னு கேட்குறீங்க. அவனும் ஓகேன்னு சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் பீச்சில் உட்காந்துட்டு பாப்பா கூட அழகாக வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. பாப்பா உங்களுக்கு பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கா. இப்போ ஜங்குக் கிட்டே இருக்கா பாப்பா, அது அழகாக சிரிச்சிட்ருக்கு. ஜங்குக்கு வந்து என்னடா வேணும், என்னடா ஹாவோ அப்படின்றாங்க. பாப்பா பேர் ஹாவோ. என்னடா ஹாவோ அப்படின்றான். அது அழகாக க்யூட்டாக சிரிக்குது, பேபி கேர்ள். ஸோ அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்துலேருந்து யாரோ ஓடி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு நம்மளுக்கு யாரோ பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு தோணும் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க யாரோ பார்க்குறாங்களான்ட்டு. பட் நோ, யாரும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த பக்கம் திரும்பினோன்னே திருப்பியும் அந்த பக்கம் யாரும் நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்படி லைக் நெக்ஸ்ட் டே ஆகுது. நல்லா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஜங்குக் வந்து நல்லா உங்களை நீங்கள் தூங்குறீங்களான்னு பார்த்துட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். எல்லாமே குவைட்டாக இருக்குது. அப்போது இந்த வீட்டு வாசலுக்கு வெளியில் அந்த ஹூடி போட்டவரை நின்றுட்டுருக்காரு. ஜிமின். அப்புறம் திரும்புகிறான். எஸ் ஜிமின் தான். அவன் சாகவே இல்லை. ஜங்குக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்காக என்ன வேணால் செய்வான். ஸோ நீங்கள் எப்படியா மன்னிச்சு ஏற்றுக்கணுன்றதுக்காக அவன் வந்து இந்த மாதிரி ட்ராமா போட்டிருப்பான். ஜிமின் சாகவே இல்லை. இவனுங்க 2 பேரும் போட்ட பிளான் தான் நீங்கள் எப்படியாவது ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கொலையெல்லாம் பண்ணுறது இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவானுங்க. சில நேரத்தில் ஜிமின் மட்டும் பண்ணுவான். 2 பேரும் சமைச்சு இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ட கறியுமே மனுஷ கறி தான். ஸோ இவனுங்க கொலை பண்ணுறது நிறுத்தவே மாட்டானுங்க. ஆனால் பாவம் தூங்கிட்டுருக்கவங்களுக்கு இது தெரியவே தெரியாது. அப்போது ஜங்குக் பாவம் என் வயனுக்கு தான் நம்ம 2 பேரும் பற்றி இன்னும் முழுசாக தெரியல. அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. ஓகேடா மீ, நான் இந்த கதை ஹரிபரியாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ நைட் உட்காந்து பேசிகிட்ருக்கேன் உங்களுக்காக தான், பர்த்டே கேர்ள். ஸோ ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஆமி, சரங்கே.